இப்ப நேற்று முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். இது எங்க கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றி இருக்கிறது, இது எங்களுக்கு தான் வெற்றி. என்ன வெற்றி இதுங்க? யாருக்கு வெற்றி இது? உங்களுக்கும் சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது சர்வே நாங்க கேட்கிறோம். சென்சஸ் எடுப்பது மத்திய அரசு நடத்தணும். மக்கள் புரிஞ்சுக்கணும், சென்சஸுக்கும் சர்வேக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏன்னா நேற்று சில தொலைக்காட்சியில பார்த்தேன், அவங்களுக்கு என்னன்னு தெரியாமலே உளறிட்டு இருக்கிறாங்க. ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் என்னன்னு தெரியல, ரியாலிட்டியே தெரியல. சென்சஸ் என்பது மத்திய அரசு தான் எடுக்கணும், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும். சென்சஸ் அது கூட ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு சென்சஸ் கூட எடுக்கிறது, அது இன்னொரு அடிஷனல் டேட்டா தான். இந்த சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறது இப்ப பிராக்டிக்கலா என்ன ஆகும் பாருங்க. கடைசி சென்சஸ் எடுத்தது 2010 இருந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டேட்டா நமக்கு எப்ப வந்ததுன்னா 2013 வந்தது. 3 ஆண்டுகள் ஆச்சு அந்த டேட்டா வரத்துக்கு, அது கம்பைலேஷன்லாம் போட்டு அறிவிக்கிறதுக்கு. இப்போ மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது அடுத்த சென்சஸ்ல காஸ்ட் சென்சஸ் கூட நாங்க சேர்த்து எடுப்போம். தனியா காஸ்ட் சென்சஸ் சொல்லல. காஸ்ட் சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ எடுக்க போறாங்கன்னா 2026லயோ 7லயோ எடுப்பாங்க. அதை எடுத்துட்டு அடுத்த 3 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள், இது நான் சொல்றது சென்சஸ் டேட்டா மட்டும். இப்ப நீங்க அதுல ஜாதிவாரி சேர்த்து டேட்டா சேர்த்தீங்கன்னா அது இன்னும் ஒரு 4-5 ஆண்டுகள் ஆகும் முதல்ல நமக்கு டேட்டா வரத்துக்கு. ஏன்னா இது 145 கோடி மக்கள் சார்ந்த ஒரு விஷயம். இது இவ்வளோ எடுக்கணும்னா அது கம்பைல் பண்ணி அது திருப்பி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டயும் கம்பைல் பண்ணி கம்பேர் பண்ணி எதெல்லாம் வரத்துக்கு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகள் ஆகும். இது பிராக்டிக்கல். இடையில நாங்க ஏன் தமிழக அரசை சர்வே எடுக்கணும்னு நாங்க சொல்றோம்னா பல காரணங்கள் இருக்கு. பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒன்று, உச்ச நீதிமன்றத்தில் 69 விழுக்காடு வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த வழக்கு 2007 போட்டது, பிறகு 2010 ஒரு தீர்ப்பு வந்தது, 2018 மறுபடியும் இன்னொரு வழக்கு போட்டாங்க, 2020 இன்னொரு வழக்கு போட்டாங்க. இந்த வழக்கெல்லாம் சேர்த்து இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். உச்ச நீதிமன்றம் நீதிபதிகள் கேட்கறது, தமிழ்நாட்டில் டேட்டா இருக்கா? 69 விழுக்காடு மக்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இருக்கிறாங்களா? நியாயப்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வழக்கு என்னைக்கு வேணா வரும். நீங்க இல்ல மத்திய அரசு எடுக்கிறாங்க சொன்னா மத்திய அரசு எடுக்கிறதுக்கு எப்படியாவது 3, 4, 5, 6 ஆண்டுகள் கூட ஆகலாம். இது பிராக்டிக்கல் இஷ்யூ. இடையில கேஸ் வந்துருச்சுன்னா இதை ரத்து பண்ணிடுவாங்க, 69 விழுக்காடு ரத்து பண்ணிடுவாங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, நான் சொல்றது மிக முக்கியமானது, ஏன் தமிழக அரசு சர்வே எடுக்கணும், காஸ்ட் சர்வே எடுக்கணும் அண்டர் தி 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட். இப்போ நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றுறாங்க. எதுக்கு இந்த சட்டத்தை கொடுக்குறாங்க? கணக்கெடுப்பு சட்டம். கணக்கெடுப்பு சட்டம்னா நீ மாநில அரசு, மத்திய அரசு, உள்ளாட்சி பிரதிநிதிகள், பஞ்சாயத்து தலைவர் கூட அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி எல்லா கணக்கெடுப்பு நடத்தலாம், டேட்டா வாங்கலாம். ஒரு பஞ்சாயத்து தலைவர் அவங்க பஞ்சாயத்துல எத்தனை வீடு இருக்கு, எத்தனை வீட்டுல யார் யார் இருக்கிறாங்க, அதுல அரசு வேலையில் இருக்காங்களா, இல்ல அவங்க குடிசையில வாழறாங்களா, அவங்களுக்கு எத்தனை ஏக்கர் இருக்கு, இல்ல அவங்க வீட்டுல கழிப்பறைகள் இருக்கா, மின்சாரம் இருக்கா, சாக்கடை இருக்கா, எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பட்டதாரிகள், முதல் பட்டதாரி, இதெல்லாமே ஒரு பஞ்சாயத்து தலைவர் கூட எடுக்கலாம். ஆனா தமிழ்நாட்டில் நம்ம முதலமைச்சர் எடுக்கிறதுக்கு மனசு இல்லை அவருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.